ஃபேமஸான கப்புள் ஃபேமஸ் ஆக்குறதுக்காக கப்புள்ஸ் பண்ற வேலை தான் இதெல்லாம். வீடியோ போடும்போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நார்மலாக இருக்கும், இங்கே எல்லா பக்கமும் வீங்கி போய் ஃபேஸே வந்து வேற மாதிரி தெரியும். நீங்க இணையதளத்தில் பார்க்கக்கூடிய எதுவுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சொல்லி அதுல இருந்து சொல்யூஷன் நீ எடுக்கும்போது அதுவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. புருஷங்காரனை கீழ்த்தரமா பேசுற மாதிரி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, புருஷங்காரன் பொண்டாட்டியை கீழ்த்தரமா பேசுற மாதிரி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மற்றவங்களை கீழ்த்தரமா பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எது எந்த இடத்துல எந்த ஆடியன்ஸ்க்கு அதிகமாக கிளிக் ஆகுதோ அது ரெலவெண்டா இவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது கடுமையான தண்டனையாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு. இல்ல அவங்க அந்த பிளரிங் போடுறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராபப்ளி டீசன்சி வகையில இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது இது சந்தேகமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். வணக்கம் கனிமொழி. சார், சோஷியல் மீடியால ஒரு ஃபேமஸான கப்புலா வலம் வந்தவங்க தான் மோனிகா ஜெய்சன். இவங்க இப்போ ஜெய்சன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் இருக்கும்போதே வேறொரு பொண்ணை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு, டிவோர்ஸ் வாங்கல அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க மனைவி மோனிகா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல சொல்லும் போதே ஃபேமஸான கப்புள்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி ஃபேமஸான கப்புள் இல்லை, ஃபேமஸ் ஆக்குறதுக்காக கப்புள்ஸ் பண்ற வேலை தான் இதெல்லாம். நம்ம இன்னைக்கு வந்து யூடியூப்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூபை என்னென்ன வழிகளில் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து நிறைய பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணமும் அதுதான். பொதுவாகவே ஒரு மக்களுக்கு, அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேஷனை இந்த மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப். எல்லாருக்கும் மேடைகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனைவருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு மேடை தான் வந்து யூடியூப்ன்ற ஒரு தளதளம். அந்த வலைதளம் மூலியமாக பல்வேறு நல்ல தகவல்களை கொடுக்க முடியும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல மறைஞ்சு போயிருக்கோ அந்த டேலண்ட் எல்லாம் வெளியில தெரிய வைக்க முடியும். இப்படிதான் இருந்தது. இதை வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது கப்புள் விளாக் அப்படின்ற ஒரு மாடலுக்குள்ள எப்போ உள்ள வர ஆரம்பிச்சதோ, இது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு பிசினஸ் ஒரு பார்ட்னர்ஸா சேர்ந்து தூங்குவாங்க, அதுக்கப்புறமா அதுல ஏதாவது பிரச்சனை வந்த உடனே அப்படியே அவங்களுக்கு குறை சொல்லி அப்படியே பிரிஞ்சு வருவாங்க. இதே சேம் இதுதான். இன்னைக்கு வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய வீடியோகளுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து நீங்க ரீச்சபிலிட்டிலேயே நீங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத கண்டென்ட்டுக்கு 1 லட்சம் வியூ போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய, அது என்னதான் கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இருந்திருக்காது, அந்த அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. ஸோ இவர்களும் அதே மாதிரி தான். இவங்க மட்டும் கிடையாது. இப்போ நீங்க ரீசெண்டாவே கடைசி ஒரு 6 மாசத்துல மட்டுமே எத்தனை பேர் கப்புள்ஸ் பிரச்சனை மட்டும் வந்திருக்கும் பாருங்க. யூடியூப்ல ஃபேமஸான கப்புள்ஸ், யூடியூப்ல ஃபேமஸான கப்புள்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமாவும் அவங்க கண்டினியூஸா வீடியோஸும் இதுவும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு 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 இடத்த வந்து ஒரு புரிதலுக்குள்ள வராங்க. அவங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிற, நான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறேன், 2 பேருக்கும் நல்லா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறோன்றது. அவங்க கப்புள்ஸே இல்லாம கப்புள்ஸ் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதும் நடக்குது. தன்னை கப்புள்ஸாகவே உள்ள வரும்போது அவங்களோட லைஃப்குள்ள என்ன இருக்குன்றத மறைச்சிட்டு நடக்கிறது நடக்குது. இங்கதான் பிரச்சனை. இப்ப இந்த பொண்ணு பாருங்க வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோல வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா 2 வீடியோ நீங்க ஒரே டைம்ல, இப்ப நீங்க இந்த வீடியோ போடும்போது ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நார்மலா இருக்கும், இங்க எல்லா பக்கமும் வீங்கி போய் ஃபேஸே வந்து வேற மாதிரி தெரியும். அப்ப இது என்னன்னா, நீங்க இணையதளத்துல பார்க்கக்கூடிய எதுவுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வெளியில தன்னை நல்லவனாகவோ அல்லது உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் என்னவனா பண்றான் அப்படின்னா, பின்பக்கமா அவன் அப்படி கிடையவே கிடையாதுன்றதான் உண்மை. நம்ம இதை எல்லாத்தையும் வச்சு அப்படியே நம்பிட்டு போயிட்டே இருக்கோம்ல, அது வேற மாதிரி அங்க ஒரு பக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இது இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாலதான் நீ வளர்ற, இல்ல உன்னாலதான் நான் வளர்றேன், என்னாலதான் நீ வளர்றேன்னு இவங்க 2 பேருக்குள்ளயுமே நடக்கிற கிளாஷே ஒரு பெரிய கிளாஷ். இல்ல நான் தான் பெஸ்ட், என்னாலதான் இங்க வந்து இவ்வளவு பேர் வராங்க, எனக்கு தான் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஒரு பக்கம் போகும். இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளை இவர்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணும். இது எப்படின்னா, ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா ஒரே கம்பெனில வேலை பார்த்தா, யாரோ ஒருத்தர் பர்ஃபார்மரா இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல கம்மியா இருக்கக்கூடியவங்க ஏத்துக்க முடியாம போகும். அதுவும் நீங்க மேலா இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி டாமினேஷன் ப்ராசஸ்ல பார்ப்பாங்க, ஃபீமேலுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதுன்னா. ஸோ இது வந்து காலங்காலமாகவே எல்லா ஃபீல்ட்லையும் நடக்கிறதா. இதை யூடியூப்ன்ற இந்த சின்ன மீடியமை பயன்படுத்தி இவர்கள் இதை ரொம்பவும் வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக மாத்துறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. ரெண்டாவது, இந்த மாதிரி பல பேர் இப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. இது வந்து ஃபுல் ஸ்டாப்பே இல்லாத ஒரு மாடல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதோ, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதோ, ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் போறதோ, ஜெயிலுக்கு போறதோ, இந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஜஸ்ட் திருப்பி ஒரு வியூவர்ஸ் அட்டென்ஷன் பண்றது. மோனிகா ஜெய்சன் 2 பேருமே மாறி மாறி வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி
போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல சட்ட ரீதியா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஏன்னா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போனாங்கன்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும். உள்ள போட்டு பூந்து விளையாடி நொந்து எல்லாம் நொங்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப ரீசெண்டா இந்த விஷ்ணு பிளஸ் அவங்களோட கேஸை நீங்க பார்க்கும்போது கூட அப்படிதான் இருக்கும். முதல்ல அவன் ஒரு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல, அஷ்மிதா ஒரு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தென் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் போகுது. அப்புறம் இவர்கள் 2 பேர் மேலே இந்த கேஸ் ஆகி விசாரிக்க போகும்போது இவர்கள் 2 பேர் மேல இருக்கக்கூடிய கேஸ் வெளியில வருது. அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இது பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி அவங்களுக்கு கிடைச்ச ஃபேமை பயன்படுத்தி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது ஒரு லிஸ்ட் வருது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சமூகத்திற்காக பயணிக்கக்கூடிய எந்த மனிதர்களுமே போற்றப்பட்டதும் கிடையாது, பெருசா ரீச் ஆனதும் கிடையாது, வெளியில தெரிஞ்சதும் கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதர்கள், ஆபாசமான கண்டென்ட் டைட்டில் போடக்கூடிய மனிதர்கள், அந்த மாதிரியே தான் கண்டினியூஸா வந்து விஷயங்கள் வந்து ரீச்சபிலிட்டியில இருக்கே தவிர அதைத்தான் ஆடியன்ஸும் விரும்புறாங்க. ஆனா வெளியில மட்டும் வந்து இது வேண்டாம், ஏன் இப்படி போறேன்னு நான் காட்டிக்க நினைக்கிறாங்க தவிர அதை பார்த்தா உள்ளே வராது. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது, நம்ம அதிகமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ரொம்ப தவறான ஒரு இடமும் கூட. இது இப்படியே போக ஆரம்பிச்சுது அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 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 பாசிட்டிவான வைப் நீங்க காட்டுறது வேற. இந்த பாசிட்டிவ் வைப் மூலியமா சொசைட்டிக்கு ஒரு நல்ல கருத்துக்களையும் தாக்கத்தையும் உருவாக்குனீங்கன்னா பரவாயில்ல. இதனால இவங்க என்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்காங்க இது வரைக்கும்? ஒண்ணுமே உருவாக்குனதுக்கு சார். ஆனா அதுதான் சார் மக்கள் விரும்பி பாக்குறாங்க. அதுதான் நானும் சொன்னது. இவங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒண்ணு இவங்க அடிச்சுக்கணும், அல்லது இவங்க வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அல்லது இவர்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனைகளை பார்க்கணுன்றது இன்னைக்கு மெஜாரிட்டியான பீப்புளோட சைக்காலஜிக்கல் இதுவாகவே ஆகுது. அது ஏன் அப்படின்னா, தான் ஒரு சில பேர் நிறைய விஷயங்களை தன்னோட லைஃப்ல அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. அதை வந்து அதற்கு பிரதிபலமா ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அதை அப்படியே எடுத்துப்பாங்க. இப்ப நீங்க இதே கண்டென்ட்டை நீங்க வந்து டெலிவிஷன் சேனல்ல பாருங்களேன். இப்ப நீங்க பெரிய பிரபலமான சேனல்ல நிறைய விவாதங்கள் நடக்கக்கூடிய சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்ல வந்து நல்ல தாக்கங்கள் நல்லா ரீச் ஆகும். தவறான தாக்கங்களை விட நல்ல தாக்கங்கள் ரீச் ஆகும். ஆனா யூடியூப்ல வரக்கூடியதுல தவறான தாக்கங்கள் தான் ரீச் ஆகுது. இது 2த்துக்குமே நீங்க டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். ஏன்னா நீங்க லைவ்ல 2 பேருமே இருக்க வச்சு 2 பேருக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சொல்லி அதுல இருந்து சொல்யூஷன் நீ எடுக்கும்போது அதுவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, மக்கள் கிட்ட விட்டுருவாங்க. நீ அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, நீ என்னவா இருக்கிற, நீ எப்படி இருக்கிறன்னு யோசிப்பாங்கல்ல. அதுதான் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டிய ஒரு சிஸ்டம். அதை இந்த சொசைட்டி இல்லவே இல்லை. 3வது வந்து இது கப்பிள்ஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு டைவர்ஷன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லைங்க, வெரி சிம்பிள். சமூக வலைதளங்கள்ன்றது உங்ககிட்ட இருக்கக்கூடியதோ அல்லது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோ ஒன்று பண்ணணும்னா அதுல இருந்து யூடியூப் ஒரு ரெவன்யூ உனக்கு கொடுக்குது. சரிங்களா? அதாவது என்ன கொடுக்குது, நீ வந்து இவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னா, இவ்வளவு வியூஸ் பார்த்தாங்கன்னா, இவ்வளவு ரீச்சபிலிட்டி இருந்ததுன்னா, இதனால ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆச்சுன்னா உனக்கு ஒரு ப்ராசஸ் தருது. ஆனா இன்னைக்கு யூடியூபை பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் அதை விட அதிகமான சார்ஜஸை அந்த கஸ்டமர்ஸ், அதாவது அந்த பிஸ்னஸ் பண்ற பீப்புள் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நான் போய் உங்க கடையில கம்மல் வாங்கணும்னா அந்த கம்மலை எனக்கு ஃப்ரீயா கூட, அது இல்லாம ஒரு காசு கொடு. நான் உங்க கடையில சாப்பாடு சாப்பிடணும்னா எனக்கு சாப்பாடை ஃப்ரீயா கூட, அது இல்லாம எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. நான் உன்னுடைய ஹோட்டலை ரிவ்யூ பண்ணா, நான் தங்குற இடத்த ரிவ்யூ பண்ணா, உன்னோட டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை ரிவ்யூ பண்ணா அப்படின்னு இந்த உலகத்துல என்னென்ன பயன்பாடுகள் ஒரு மனிதனாக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாருமே போய் பயன்படுத்துறாங்க. நீங்க நான் ஒரு இதுல கூட சொல்லியிருந்தேன், ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு ஃபுட் பிளாகர் பண்ணக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வகையான ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ஒரு ஷெஃப் வந்து 10 ஃபுட்டையும் ஒன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து 10 நிமிஷம் எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் அந்த எல்லா ஃபுட்டுமே ஆறி போயிருக்கும். என்ன டேஸ்ட் நீங்க கண்டிருவீங்க? அப்ப ஃபேக் ரிவ்யூ தானே அது. இப்படிதான் நம்மளை வந்து ரொம்ப பயங்கரமான வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள கொண்டு வந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போக வச்சு அந்த இடம் நல்லா இருக்கு. ஒரு ஏமாத்து வேலைகளை உருவாக்கக்கூடிய சித்திரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இதே இந்த பீப்புளோட பிரச்சனையும் அதே தான். இப்ப நீங்க பாருங்க, எனி விச் வே நம்ம வந்து ஓப்பனா பேச வேண்டியது, எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த ஆணாக இருந்தாலும் ஒரு மோதல்கள்ல கை இது யூஸ் பண்ணக்கூடிய யாருக்குமே வந்து அதிகாரம் கிடையாது. முதல் விஷயம் அது நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம், நீங்க யாரை வேணா எடுத்துட்டு போட்டோம், முதல்ல பர்சனலா அது பண்ணவே கூடாது, அது பெரிய தப்பு. அது ரெண்டாவது, அதுலயும் இப்படி முழுக்க இந்த முகம்லாம் இந்த அளவுக்கு சிதைற அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு செயல். நீ அதாவது ஆண்களாகவும் பல பேர் நிறைய விஷயங்களை தவறுகள் பண்ணிட்டே இருக்காங்க, பெண்களாக இருக்க இடத்துலயும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2 பேருமே தவறாக பண்ணும்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது நல்ல விஷயம். ஆனா அந்த வெளிச்சத்தை அரசாங்க ரீதியாக அது நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் இதர மாதிரி அடுத்தவங்க பண்றதுக்கு ஒரு பயம் வரும். சார், ஒரு 6 வருஷத்துக்கு முன்பாக ஜெய்சனுக்கும் மோனிகாவுக்கும் திருமணம் ஆச்சு.
திருமணமாகி உடனே அவர் விட்டு ஓடிட்டாரு வேணான்னு சொல்லி இதுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஓடி போனவர் இப்ப ஏன் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்? திருப்பி ஏன் வீடியோ விளாக்ல வரும்? வெறும் கண்டென்ட்டுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் மட்டும்தான் இவர்கள் இந்த விஷயத்தை செய்யறாங்களோன்னு தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை பத்தி பேசுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இவங்களெல்லாம் பேசு பொருளாவே இருக்கக்கூடாதுன்னு அவங்க ப்ரொமோட் ஆகுறது விடுங்க. இவர்கள்லாம் கண்டு கொள்ளப்படாத ஒரு விஷயங்கள், இவங்க நமக்கு தேவையே இல்லாத ஒரு மனிதர்கள் மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும். இவர்களை வச்சு நம்ம என்னத்தை செய்ய போறோம்? அதான் சொல்றேன் இல்லையா, இவர்களுடைய பண சம்பாத்தியத்திற்காக நம்மளை உட்காந்து ஒரு பேசு பொருளா மாத்திரதான் விஷயம். நம்ம இன்னைக்கு திருப்பூர்ல ஏற்பட்ட ரத்தன்யாக்காக நம்ம ஒரு விஷயங்கள் பேசுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கூடாதுன்றதுக்காக நம்ம பேசுறோம். இந்த உலகத்துல ஏற்படுற ஒவ்வொரு மனிதனோட வலியும், அஜித்தோட மரணத்தோட வலியை நம்மளுடைய இதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய 27 வயசு தக்க ஒரு 1000 இளைஞர்கள் வேலை பார்க்கறானே, அவன்ல எவனாவது ஒருத்தவங்க அடுத்த வாட்டி இறந்துடக்கூடாதுன்றதுக்காக பேசுறோம். ஆனா இவங்க வீடியோ போடுறதுக்காக பேசுறாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை பார்த்து பலர் இன்ஃப்ளூயன்ஸா என்ன பண்றாங்க, நீலாம் இந்த மாதிரி கப்பல் வாக் பண்ண வரமாட்டற, பாத்தி அவங்களாம் எப்படி இருக்காங்க பாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க பாரு, நீ இருக்கே வேஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய கப்பல்ஸையே அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் அட்ராக்டிங் ஆடியன்ஸ்னு சொல்லலாம். அதாவது புருஷங்காரனை கீழ்த்தரமா பேசுற மாதிரி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, புருஷங்காரன் பொண்டாட்டியை கீழ்த்தரமா பேசுற மாதிரி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவர்கள் 2 பேர் சேர்ந்து மத்தவங்களை கீழ்த்தரமா பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, 3வது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவா பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, 4வது இவங்க கிட்ட இருக்க நெகட்டிவா மட்டும் பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஸ்ட்ராட்டஜியை பல வகையில பிரிச்சு வச்சிருப்பாங்க. எது எந்த இடத்துல எந்த ஆடியன்ஸ்க்கு அதிகமா கிளிக் ஆகுதோ அது ரெலவெண்டா இவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரீச்சபிலிட்டி ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்மளுடைய தவறு என்னன்னா, நீங்க ஒரு 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 செய்தியை நீங்க பாக்குறீங்கன்னா அதே சார்ந்த செய்தியை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கதா நீங்க அந்த தகவல்கள் மட்டுமே உங்களுக்கு வரும். நீங்க வரும் புருஷன் பொண்டாட்டி சண்டையா பார்த்தா தான் வரும். நீங்க நல்ல விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கணும், நிறைய செய்திகளை கேட்க ஆரம்பிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கணும். நீங்க இந்த இணையதளம்ன்ற ஒரு சேனல் இந்த உலகத்துல பல அறிவாய்ந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலைதளமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம சாதிச்சிட முடியும். சரி, இப்ப முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து பண்ணாம 2வது திருமணம் பண்ணக்கூடாது, அது சட்ட ரீதியா தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப முதல் மனைவி இருக்கும்போதே விவாகரத்து பண்ணாம ஜெய்சன் 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் மேல இப்ப இந்த கேஸை இவங்க தானே கொடுக்க முடியும். இப்ப இவர்கள் அதை கொடுக்கறது இல்லைல்ல. இப்ப நீங்க பாருங்க, இந்த முதல்ல இருந்த கல்ச்சர் வேற, இன்னைக்கு இருந்த கல்ச்சர் வேற. நீங்க ப்ராப்பரா டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு 2-3 சிட்டிங் போய் அந்த 2-3 சிட்டிங்ல உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங்கும் ரிஜெக்ஷன் ஆகி ஒன்னு ஒரு மனதாக வெளியில வரணும், அல்லது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா திருப்பி அதற்கான கவுன்சிலிங் போய் அது ஒரு தள்ளி போய் இன்னைக்கு டைவர்ஸ் ப்ரொசீஜர்ன்றது 1ல இருந்து 1.5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 1 to 1.5 வருஷம் கொடுக்கறதுக்கான காரணமே என்னன்னா, ஏதோ உன்னுடைய, ஏன்னா ஒரு காலத்துல டைவர்ஸ் வாங்கணுன்றது வேற, இந்த காலத்துல டைவர்ஸ் வாங்கணுன்றது வேற. தண்ணி எடுத்து கொடு, நான் தண்ணியை கொடுக்கலன்றதுக்காக டைவர்ஸ் வாங்குறதுக்குலாம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்காக ஒரு விஷயம் ஒரு படத்துல கூட வந்தது பாருங்க, என்னோட குழந்தைய இவர் தப்பாலாம் இது பண்றாரு, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு பிரிச்சு கொடுங்க, அந்த சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு ஒரு படத்துல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே மாத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்ல இதை உருவாக்குறது. ஸோ முதல்ல மிகப்பெரிய தவறு. யாருமே எந்த இடத்துலையுமே தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும் வரை நீ இன்னொரு ஒரு திருமணத்திற்கு நீ செல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையவே கிடையாது. அப்ப நீங்க முறையா நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும், நீங்க முறையா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், முறையா நீங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். 2வது, இந்த மாதிரி அவர் துன்புறுத்துறாரு அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க சேஃப்டி ப்ரொசீஜர் வாங்க முடியும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது கடுமையான தண்டனையாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத பண்ணா வீடியோ வியூஸ் போகாதுல்ல. நீங்க அது வெறும் ஜஸ்ட் கொடுக்க மட்டும் தானே முடியும், வேற எதுவும் பண்ணாது. யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் நெட்ல எல்லாம் டிவி சேனல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கவரும் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்கை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவங்களே தான் கண்டென்ட் ரைட்டர்ஸ். இன்னைக்கு அதை போட்டு நாளைக்கு என்ன சொல்லலாம், இவன் என் காலில் உந்தான், நீ என் காலில் வந்தா, 2 பேரும் சந்தோஷமாயிட்டோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த வீடியோ போட போறோம், நீங்க பார்க்க ரெடியா இருங்க அப்படின்வாங்க. அதையும் சேர்ந்து ஒருத்தர் 4 பேர் பார்த்துட்டு தான் இருப்போம். சார், அந்த செகண்ட் மனைவியோட போட்டோ கூட இந்த முதல் மனைவி பிளர் பண்ணி தான் சார் போட்டிருந்தாங்க. ஒருவேளை சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இல்ல, அவங்க அந்த பிளரிங் போடுறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ப்ராபபிலி டீசன்சி வகையில இருக்கலாம். 1. 2வது, இது சந்தேகமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது உண்மையானே தெரியாது. சந்தேகத்தின் பேர்ல இப்படி ஒண்ணு கல்யாணம் ஆயிருக்கலாம்ன்றத கூட அவங்க குற்றச்சாட்டா வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துன்னு அதை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்க முடியும் இல்லையா? அதுதான். 3வது, போட்டோ பிளர் பண்ணி போடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படி ஆக்சுவலி அவங்க பண்ணது நல்லது. அப்படி ஒன்று உண்மையிலே இருந்து அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய முகத்தை ஒருத்தவங்களுக்கு, ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி இல்லை. சொல்றாங்க சார், இந்த பொண்ணு வாழாது அவங்க கூட எனக்கு தெரியும், ஏன்னா அவன் கேரக்டர் அப்படின்னு அவங்க தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. அது இவர்களுக்கு ஏற்படுற அனுபவத்தை வச்சு சொல்றது எல்லாருக்கும் நடக்காது. அது ஆனா அது நீங்க முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு டிசைட் பண்ணணும், அல்லது நீங்க பிரிஞ்சு போகணும். உங்களால வாழ முடியலன்ற போது நீங்க பிரிஞ்சாவது போகணும். அதையும் பண்ணாம
இதையும் இல்லாமல் நடத்துறது அது ரொம்ப பெரிய குற்றம்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயம். நிச்சயமா சார். இந்த ஜெய்சன் மோனிகா சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.